திலோத்தமா வேலை பார்க்கக்கூடிய கார்ப்பரேட் ஆஃபீஸருக்கு புது ஹெச்ஆர் டைரக்டராக அவினாஷ் வரான். அவனை பார்த்ததுமே திலோத்தமா மயங்கி விழுந்துட்டா. அதை பார்த்து எல்லாருமே பதறி போய் அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் அவினாஷோ எதுவுமே நடக்காதது மாதிரி தன்னுடைய வேலையை பார்க்குறான். அடுத்த நாள் திலோத்தமா ஆஃபீஸ்க்கு ரிசைனிங் லெட்டரோட வரா. அதுவும் அவினாஷுடைய முகத்திலேயே அந்த லெட்டரை தூக்கி எறிஞ்சிட்டு போறா. அவினாஷோ அதற்கு கோபப்பட்டாலும் கூட அவளுடைய ரிசைனிங்கை ஏற்காம அவள் அங்கேயே வேலை பார்க்க வைக்கிறான். அவனை எப்படியாவது காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திலோத்தமா என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறா. அது எதுவுமே முடியாம போக கடைசியில கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளைக்கு சம்மதமும் சொல்லி கல்யாணத்துக்கும் தயாராகிறா. இது எதுவுமே தெரியாத அவினாஷோ அவளுடைய நிச்சயம் நடக்கக்கூடிய அன்னைக்கு அவளுடைய வீட்டுக்கே போய் அவளுடைய கல்யாணத்தையே நிறுத்திடுறான். அதை தாங்கிக்க முடியாத திலோத்தமாவுடைய அப்பா அசோகன் அவனை கத்தியால குத்திடுறாரு. ஏன் அசோகன் அவினாஷை கத்தியால குத்தினாரு? திலோத்தமாவுடைய கல்யாணத்தை ஏன் அவினாஷ் நிறுத்தினா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போது இனிக்கும் வேப்பங்கட்டிய கதையை தொடர்ந்து கேளுங்க.